சிக்கன் வந்து மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சோம்பு, எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சிக்கன் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். அந்த டைமில் காஞ்ச மிளகா ஒரு 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறணும். இது எங்கள் அம்மா ஸ்டைலில் இப்படி தான் வைப்பாங்க. எல்லாமே போட்டுட்டு தான் கருவேப்பிலை போடுவாங்க. அந்த டைமில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது உப்பு போட்டு அதை அப்படியே சும்மா பரட்டி விடுங்க. வேறு எந்த பொடியும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இதை மட்டும் போட்டு பரட்டி விடும்போது அது சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் கொஞ்சம் சுருங்குற டைமில் நம்ம வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸு, பூண்டு ஒரு 5-6 பூண்டு. இது வந்து நான் 1 கிலோ சிக்கனுக்கு சொல்கிறேன். 5-6 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு குழம்பு பொடி, நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருக்குது, அது ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். அது போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். அந்த பொடி வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இதில் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. பொடி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னே குக்கர் மூடிடுங்க. மூடி ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி ஒன்றுமே அதில் எதுவுமே கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி, ஒரு 2 புதினா மட்டும் ஆட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும்.